நீங்க நினைக்கலாம் ஆண்டவருடைய பார்வை விட்டு நான் வந்துட்டேன், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வந்துட்டேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வந்துட்டேன், ஆண்டவருடைய அந்த கண்ட்ரோல்ல இப்ப நான் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு உங்களை. யோனா என்ன பண்ணா? நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னாரு, அவன் தர்சிக்கு போனா. இப்ப யாருடைய கண்ட்ரோல்லையும் அவன் இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா அவன் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தாங்க இருந்தான். தப்ப முடியாது. என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. தாவீது சொல்றான், உமக்கு மறைவாய் நான் எங்க போவேன்? ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்க நினைவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்கள் எண்ணங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, அத்தி மரத்துக்கு கீழே நின்னுகிட்டு இருந்தவன ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போது நான் உன்னை பார்த்துட்டேன், உன் நினைவை பார்த்துட்டேன், உன் எண்ணத்தை பார்த்துட்டேன், நீ பேசுனதை பார்த்துட்டேன். அப்ப எல்லாம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டுதான் இருக்குங்க.